கோலி டாக் கோலிவுட் நியூஸ். சினிமாவில் கிங்கா வலம் வருவேன் சொல்றாரு வடிவேலு. ஆரம்ப காலத்துல கவுண்டமணி செந்தில் கூட இணைஞ்சு பல படங்கள்ல நடிச்சவர் வடிவேலு. அப்படி படிப்படியா வளர்ந்து ஒரு கட்டத்துல நம்பர் 1 காமெடியான ஆறாரு. ஆனா எதிர்பாராத விதமா அரசியல் புயல்ல சிக்கிட்ட வடிவேலுவோட மார்க்கெட் சரிஞ்சிட்டு அடுத்து அவருக்கு பின்னால வந்துகிட்டு இருந்த சந்தானம், சூரி போன்ற நடிகர்கள் இப்போ முன்னணி காமெடியன்களா தலையெடுத்திருக்காங்க. இந்த நிலையில இப்போ 49 படத்துல கவுண்டமணியும், தெனாலிராமன் படத்துல வடிவேலுவும் ஹீரோக்களா நடிச்சபடி ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க. இந்த நேரத்துல தற்போதைய முன்னணி காமெடியனா சந்தானம் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படத்துல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. இந்த பரபரப்பான சூழ்நிலையில வடிவேலு நடிச்ச தெனாலிராமன் வர 18ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இதை அடுத்து வடிவேலு வட்டாரத்துல பரபரப்பு தொற்றிக்குச்சு. இந்த நிலையில கவுண்டமணியும் மீண்டும் நாயகனா நடிச்சிருக்கிறத பத்தி வடிவேலு சொல்லும் பொழுது, அண்ணன் நடிக்கிறது நல்ல விஷயம் தானே, அவர் ஒரு நல்ல தொழிலாளி, அவர் வந்தா நல்லதுதான். மேலும் மத்த காமெடியன்களும் ஹீரோக்களா நடிச்சிருக்கிறது பத்தி எனக்கு எந்தவித பயமும் இல்லை. நான் நானாவே இருக்கேன். அதோடு யார் ஒருத்தர் மத்தவங்க வர்றத பத்தி பயப்படுறாங்களோ அவங்க தோத்துடுவாங்க. மேலும் எனக்கு என்னோட நடிப்பு மேல முழு நம்பிக்கை இருக்கு. அதனால தொடர்ந்து சினிமாவுல கிங்கா வலம் வருவேன்னு சொல்றாரு நம்ம வடிவேலு.